எல்லாருக்கும் நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா ஊரப்பாக்கத்துல தாங்க இருக்கோம். ஊரப்பாக்கத்துல ஒரு சூப்பரான ஒரு சைட் பார்க்க வந்திருக்கும். சுத்தி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில ஒரு அருமையான சைட்டுங்க. அது மட்டும் இல்லாம சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடுகள் வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குங்க. எக்ஸாக்டா எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊரப்பாக்கத்துக்கு அப்படியே பக்கத்துல தாங்க லொக்கேட்டா இருக்கு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மன்னிவாக்கம் இருக்குங்க. அதாவது ஊரப்பாக்கத்துக்கும் மன்னிவாக்கத்துக்கும் ஒரு சூப்பரான கனெக்டிவிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்சிஆருங்க. இந்த ப்ராஜெக்ட் யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்யா ஹோம்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைட்ல இருந்து நமக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஜிஎஸ்டி ரோட் அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு வண்டலூர் டு காஞ்சிபுரம் ஸ்டேட் ஹைவே அவுட்டர் ரிங் ரோட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸி ஆக்சஸபிள் வெறும் ஒரு 10 நிமிஷத்துலயே நம்ம வந்து டிராவல் பண்ற மாதிரி தாங்க இருக்கு. சோ உங்களுக்கு ஒரு சூப்பரான சைடு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க யாராச்சும் இந்த சரௌண்டிங்ல லேண்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோவா இருக்குங்க. ஆடி மாசத்தை முன்னிட்டு உங்களுக்கு ஆடி ஆஃபருமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. சோ ஒரு சூப்பரான பிரைஸ்ல நம்ம இந்த ஊரப்பாக்கம் சரௌண்டிங்ல ஒரு லேண்ட் கொண்டு வந்திருக்கோம். நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஏத்திங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கம்ப்ளீட்டா இந்த என்சிஆர் ப்ராஜெக்ட் பத்தி பாத்துருவோங்க. இது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 ஏக்கர்ல நமக்கு ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டா கொடுத்துருக்காங்க. இந்த 9 ஏக்கர்ல நமக்கு மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 160 பிளாட்ஸுங்க. இந்த 160ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 60% வந்து பாத்தீங்கன்னா சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ வெறும் 40% தான் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. இப்போ நம்ம வீடியோ பண்றது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் 2 தாங்க நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு என்ன சைஸ்ல இருந்து பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 960 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்க பிளாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. எல்லா ஃபேஸிலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஸ் வந்து இப்போ அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸ்மே அவைலபிள் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இங்க வீடுகள் எல்லாமே இருக்குங்க. எல்லாமே நல்ல ஒரு பிரீமியம் வில்லாஸ் தான் இருக்கு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம சைட்டுக்கு அப்படியே பக்கத்து காம்பவுண்ட் தான் நம்ம வந்து பாக்குறோங்க. இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே ஆல்ரெடி வந்துருச்சு. குடும்பங்கள் எல்லாமே வசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட்ல என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸ்ல ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க, கேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த 9 ஏக்கருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுத்தி காம்பவுண்ட் வால் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைட்ல ஒரு சூப்பரான ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோடு தாங்க. ரோடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அகலமான ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. 50 அடி ரோடு, 30 அடி ரோடு, 24 அடி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் டாப் தார் ரோடு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட் பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இயற்கையா இருக்குங்க. அம்யூனிட்டிஸ்ல இருந்து எல்லாமே வச்சு நமக்கு சைட் வந்து பாக்குறதுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியரா இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், பின்னாடி பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு கிரீனிஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நமக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு இபி ஃபெசிலிட்டிஸ்மே சைட்டுக்குள்ள வந்துருச்சு. அண்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அம்யூனிட்டிஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்குங்க. இந்த 9 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரம்மாண்டமான பெரிய பார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பார்க் ஏரியாங்க. ஈவினிங் டைம்ல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல இங்க இருக்கவங்க கூட வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பார்க்குமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஆல்ரெடி நிறைய வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சுங்க. இப்போ நீங்க வீடியோலயே வந்து பாப்பீங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல தண்ணி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் இருக்குங்க. இங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் கட்டிட்டாங்க. இப்போ வீடு கட்டிட்டு இருக்கவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா கடக்கால் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போர்மே வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. சோ உங்களுக்கு ஒரு 30, 40, 50 அடிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குடிநீர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருங்க. சோ உங்களுக்கு அம்யூனிட்டி சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ்ங்க. அண்ட் அம்யூனிட்டி சொல்லும் போது உங்களுக்கு வந்து சொல்லிருப்பாங்க 50 அடி ரோடு வந்து பாத்தீங்கன்னா சைட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா நம்ம ஒரு சைட்டுக்கு போறோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸ்ல ஒரே ஒரு வே மட்டும் தான் இருக்கும். மேக்ஸிமம் 34 அடி 30 அடி ரோடு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ரெண்டு இன் அண்ட் அவுட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கேட் எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சைட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அம்யூனிட்டிஸ்ல இருந்து எல்லாமே வச்சு சைட்டை பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு கிளாஸா வந்து இந்த லொகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல அகலமான ரோடுங்க. ஸோ ஒரே அட் அ டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 கார் 3 கார் போற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லொகேஷன் அட்வான்டேஜ் தாங்க பார்க்க போறோம். ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எங்க வீடியோ பண்ணாலும் லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அது ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான அப்ரிசியேஷன் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இருக்கணும். அதுக்காக தான் நம்ம எங்க வீடியோ பண்ணாலும் லொகேஷன் அட்வான்டேஜ் சொல்றதுங்க. இப்போ நம்ம எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா ஊரப்பாக்கம் மன்னிவாக்கம் இந்த சரௌண்டிங்ல இருக்கிறதுனால உங்க எல்லாருக்குமே தெரியும் இங்க இருந்து எக்கச்சக்கமான லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குங்க. இந்த ஜிஎஸ்டியோட ஸ்ட்ரெச்சே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே லொகேஷன் அட்வான்டேஜ் தாங்க. நம்ம ஊரப்பாக்கத்துல இருக்கிறதுனால நமக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்மே வந்து பாத்தீங்கன்னா 3 இருந்து 4 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா வந்துருங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு ஜிஎஸ்டி ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா அதே டிஸ்டன்ஸ் தான் வரும். ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல ரீச் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லொகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மன்னிவாக்கம் ஜங்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸி ஆக்சஸபிள் இருக்குங்க. ஜஸ்ட் கரெக்டா கிலோமீட்டர் வைஸ் சொல்லணும்னா 2 கிலோமீட்டர் தாங்க. 2 கிலோமீட்டர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மன்னிவாக்கம் ஜங்ஷன் ரீச் பண்ணிடலாம். அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் டு காஞ்சிபுரம் ஒரு ஸ்டேட் ஹைவேங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரியல ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். 2.5 கிலோமீட்டர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் டு மீஞ்சூர் அவுட்டர் ரிங் ரோடு இருக்குங்க. ஒன்ஸ் நீங்க அந்த அவுட்டர் ரிங் ரோடு ஏறுறீங்க அப்படின்னா அடுத்து நீங்க இறங்குற ஜங்ஷனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க. சோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கனெக்டிவிட்டி இருக்கு. நமக்கு ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்குங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருந்து தாம்பரம் மெப்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ரீச் பண்ணிடலாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தாங்க. அப்படி பார்க்கும்போது அதுக்கு இங்க இருந்து என்ன மாதிரியான கனெக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு, இந்த மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இங்க இருந்து கரெக்டா ஒரு 5 கிலோமீட்டருங்க.
வெறும் ஒரு 12 நிமிஷம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ஸ்ரீராம் கேட்வே வந்து ரீச் பண்ணிடலாங்க. அங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் சதர்லாண்ட், அசென்ஜர் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஜிஎஸ்டி ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜோஹோமே இருக்குங்க. சோ உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சூப்பரான ஒரு ஐடி கம்பெனிஸ் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே தாண்டி இந்த வண்டலூர் டு காஞ்சிபுரம் ரோட்ல நீங்க போனீங்க அப்படின்னா நமக்கு ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடுற மாதிரி இருக்குங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு தெரியுற எல்லா கம்பெனிஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் அட்வான்டேஜ் தாங்க. ஸோ இந்த லொகேஷன்ல நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கு. நமக்கு ஜிஎஸ்டில வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சரௌண்டிங்ல வந்து ஆல்வ் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஸ்ரீநிகேதன் பாடசாலா, வேலம்மால இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்கூல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டே போலாங்க. இந்த ஸ்ட்ரெச்சில் நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ராசி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம தானிஷ் அகமது காலேஜ் இருக்கு. நீங்க இந்த வண்டலூர் சரௌண்டிங் நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அப்படியே போனா தாகூர் காலேஜ் இருக்கு, தாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அண்ட் நமக்கு விஐடி காலேஜ்மே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ ஸ்கூலு, காலேஜ் இந்த மாதிரி லொகேஷன் அட்வான்டேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த லொகேஷன் வந்து ஒரு சூப்பரான லொகேஷன் அட்வான்டேஜ்ங்க. அண்ட் இப்போ இந்த என்சிஆர் ப்ராஜெக்ட்ல நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி சொல்லியாச்சு, லொகேஷன் அட்வான்டேஜ் சொல்லியாச்சு, இங்க எத்தனை பிளாட்ஸ் இருக்கு இது எல்லாமே சொல்லியாச்சுங்க. இது எல்லாமே சொன்னாலும் உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அது மட்டும் தாங்க. இங்க நீங்களே பாத்துட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கினவங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க. சுத்தி வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சுங்க. இப்படி இருக்க ஒரு லொகேஷன்ல நல்ல பிரைமான வீடுகள் இருக்க ஒரு லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 4500 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரைஸ் அப்படின்னே சொல்லாங்க. ஆமாங்க, ஏன்னா உங்களுக்கு ஊர பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் கம்மி வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாம மன்னிவாக்கம் ஜங்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6000 ரூபாய், 6500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எல்லா லொகேஷன்ல இருந்தும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு இடத்துல 4500 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு பிரைஸ் அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு 90% வரையும் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ சிஎம்டி ரெரா அப்ரூவ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் 4500 ரூபாய் அப்படின்னும் போது உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ள தாங்க இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கிளாம்பாக்கத்திலேயே நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கோயம்பேடு ஜங்ஷன்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் அப்படின்னா எந்த லொகேஷன் வருமோ அந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நின்றுட்டு இருக்க லொகேஷனுங்க. சோ பாக்யா ஹோம்ஸ் உங்களுக்கு சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்ட்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு 90% பேங்க் லோன் அவைலபிள் இருக்கிறதுனால இங்க ஒரு பிளாட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 43 லட்ச ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சோ உங்க கையில முன் பணமா ஒரு 5 லட்ச ரூபா இருந்தா போதுங்க, உங்களால சொந்தமா இந்த ஊர பக்கத்துல ஒரு இடம் வாங்கிக்க முடியுங்க. இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசங்க. ஆடி மாசத்துல நமக்கு ஆடி ஆஃபர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இப்ப வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இடம் வாங்கக்கூடிய உங்களுக்காக நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 கிராம் கோல்டு காயின்மே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபரா கொடுக்குறாங்க. உங்களுக்கு இடம் மட்டும் கொடுக்காம உங்களுக்கு தங்கமும் சேர்த்துமே வந்து பாத்தீங்கன்னா பாக்யா ஹோம்ஸ் வந்து சூப்பரா கொடுக்குறாங்க. சோ கண்டிப்பா இந்த ஆடி ஆஃபரை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இடத்தோட சேர்த்து நீங்க தங்கமே வாங்கிக்கோங்க. சோ உங்களுக்கு இந்த பாக்யா ஹோம்ஸ் உடைய என்சிஆர் ப்ராஜெக்ட் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு மத்த டீடைல்ஸ் எதனா தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேலயே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பாக்யா ஹோம்ஸ் உடைய நம்பர் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நீங்க வீடியோல பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு கனெக்டிவிட்டி, லொகேஷன் அட்வான்டேஜ், ஸ்கூலு, காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 நிமிஷம் டிரைவ்லயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. சோ இன்னைக்கு கோயம்பேட்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துல இருந்து ஜஸ்ட் நம்ம ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள தாங்க இருக்கும். அந்த எல்லா அப்ரிசியேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்ல உங்களுக்கு இடமே இல்லைன்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷத்துல ஆக போகுதுங்க. சோ இப்பவே நீங்க வந்து புக் பண்றீங்க, வாங்குறீங்க அப்படின்னா 4500 ரூபாய் வாங்குவீங்க. ஒரு 3-4 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ஒரு 7000 ரூபாய், 7500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் ரேஞ்ச்ல கண்டிப்பா போகும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு ரியல் எஸ்டேட்ல ஒரு பயங்கரமான டிமாண்ட் இருக்குங்க. சோ நீங்க வீடியோ பார்த்துட்டு சரி எனக்கு எல்லாமே ஓகே, நான் சைட் வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்காக பாக்யா ஹோம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே அரேஞ்ச் பண்றாங்க. உங்க வீட்டுல உங்களை பிக்கப் பண்ணி சைட்டு கூட்டு வந்து சைட்டை காமிச்சிட்டு திருப்பி உங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களை டிராப் பண்றாங்க. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கங்க. ஆடி ஆஃபருமே உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. சோ கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு இடம் வாங்கி இதே மாதிரி ஒரு அழகா ஒரு வீடு கட்டி உங்க ஃபேமிலி கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.